ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இசிஹெச்எஸ் சிகிச்சை விகிதங்களில் பெரிய மாற்றம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் முன்னாள் படை வீரர்களுக்கு அதிகரிக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் இசிஹெச்எஸ் தனது சிகிச்சை விகிதங்களில் முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. இந்த மாற்றத்தின் மூலம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் புதிய விகித தொகுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சகம் அக்டோபர் 3, 2025 அன்று வெளியிட்ட அறிவிப்பின்படி புதிய விகிதங்கள் டிசம்பர் 15, 2025 முதல் அமலுக்கு வந்துள்ளன. இதன் மூலம் இசிஹெச்எஸ் பட்டியலில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு நேரடி நன்மை கிடைக்கிறது. புதிய விதிகளின்படி புதுப்பிக்கப்பட்ட சிஜிஹெச்எஸ் விகிதங்கள் அனைத்தும் ஓபிடி மற்றும் ஐபிடி சேவைகளுக்கும் மருத்துவ ரீம்பர்ஸ்மெண்ட் கோரிக்கைகளுக்கும் பொருந்தும். சேவை ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பிற தகுதி உள்ள பயனாளிகள் தொடர்ந்து பணமில்லா சிகிச்சைகளை பெறுவார்கள். மருத்துவமனையின் தரம் மற்றும் நகர வகை அடிப்படையில் விகிதங்கள் மாற்றப்பட்டுள்ளன. NAPH அல்லது NABL அங்கீகாரம் இல்லாத மருத்துவமனைகளின் விகிதங்கள் 15% குறைக்கப்படும். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி NABH அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனைகள் நிலையான விகிதங்களை விட 15% அதிகமாக பெறும். மேலும் முக்கிய நகரங்களுக்கான கட்டணங்கள் நகரங்களை விட, அதாவது நகரம் 2, நகரம் 1 நகரங்களை விட 10% குறைவாகவும், நகர வகை 3 நகரங்களுக்கு 20% குறைவாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகியவை ஒய் பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதனால் மருத்துவமனையின் இருப்பிடம் மற்றும் தரம் சிகிச்சை செலவை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளாக மாறியுள்ளன. வார்டு அடிப்படையிலும் விகிதங்களிலும் மாற்றம் உள்ளது. அனைத்து விகிதங்களும் செமி பிரைவேட் வார்டை அடிப்படையாக கொண்டவை. அடிப்படை விலையான ஏயில் இருந்து பொது வார்டுக்கு 5% குறைப்பு. செமி பிரைவேட் வார்டுக்கு மாற்றமில்லை. தனியார் வார்டுக்கு 5% அதிகரிப்பு இருக்கும். ஓபிடி ஆலோசனை, சோதனைகள், கதிரியக்க சிகிச்சை, பகல் பராமரிப்பு மற்றும் சிறிய நடைமுறைகளுக்கான விலைகளில் மாற்றமில்லை. புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு பழைய சிஜிஹெச்எஸ் விகிதங்கள் தொடர்ந்தும் பொருந்தும். ஆனால் ஹீமோதெரபி மற்றும் கதிரியக்க சிகிச்சைக்கு புதிய விகிதங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. மொத்தத்தில் இந்த மாற்றம் மருத்துவமனைகளின் தரத்தை ஊக்குவிப்பதுடன் நகர அடிப்படையிலான கட்டணங்களை சமநிலைப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு மேலும் வெளிப்படையான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட சிகிச்சை செலவு முறை உருவாகி உள்ளது. ஸோ இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸை இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுவதும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.